அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். வீட்டில் பெரியவங்க ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, பொறுப்பாக நடந்துக்க அப்படின்னு. பொறுப்பு உனக்கு தானாக வரவே மாட்டேங்குது, நீ இன்னும் சொல்லி செய்கிற மாதிரி வச்சுக்கிறியே அப்படிம்பாங்க. காலையில் பொறுப்பாக எழுந்து உன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நீ தான் ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு நீ தான் உன் ஸ்கூல் பேக்கை ரெடி பண்ணிக்கணும். எவ்வளோ அம்மா பிள்ளைங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஜனநாயக கடமை அப்படின்னே வாக்களிப்பதை சொல்லுகிறார்கள். ஆனால் நம்முடைய பொறுப்பு இதோடு முடிந்து விடுவது இல்லை. இது நாம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். ஆனால் இதையும் தாண்டி நம்ம எல்லாருக்குமே சில பொறுப்புகள் இருக்கிறது. குப்பையை குப்பை தொட்டியில் போடுங்கள் அப்படின்னு அரசாங்கம் சொல்லுது. நம்மால் தெருவிலேயே கொட்டிட்டு வந்துடுறான். அப்புறம் ஒருவர் பின் ஒருவராக வாருங்கள் அப்படின்னு சில பகிர்ந்தளிக்கிற இடங்கள் அல்லது பொருட்கள் தருகிற இடங்களில் நம்மளால் அப்படியே போய் கூட்டமாக முச்சிக்குவாங்க. இப்படி ஒருத்தர் அப்படின்னு க்யூவில் வாங்க அப்படின்றத சொல்ல வேண்டி இருக்குது. படியில் பயணம் நொடியில் மரணம் அப்படின்னு படி மேலேயே எழுதி போட்டிருக்கிறாங்க. படித்த பசங்க படியில் நின்றுக்கிட்டு அதை படித்த பிறகு கூட தொங்கிக்கிட்டு தான் வரான். பாவம் அந்த கண்டக்டர், தம்பி மேலே வாப்பா அப்படின்னு அக்கறையோடு சொல்லிட்டு இருக்கிறார். அந்த பையன் பேரில் அவனுக்கு இல்லாத அக்கறை அவருக்கு, நீ வாழ்க்கையில் மேலே வரணும் அப்படின்றதையும் சேர்த்து சொல்கிற மாதிரி தம்பி மேலே வாப்பா அப்படிங்கிறார். அவன் வரவே மாட்டேங்கிறான். ஏன், காலேஜ் பையன்னா ஃபுட்போர்டில் தொங்கிட்டு வருது தான் ஒரு பெரிய ஸ்டேட்டஸ் அப்படின்னு அவன் நினைக்கிறான். டிகிரி வாங்குறத விட, கோல்டு மெடல் வாங்குறத விட ஃபுட்போர்டில் தொங்கிட்டு வருது பெருமை அவனுக்கு. இந்த பொறுப்பு தானாக வர வேண்டுமே தவிர இன்னொருவர் சொல்லி வந்தால் அதற்கு பெயர் பொறுப்பு அல்ல. இது தனி மனித மட்டுமல்ல, ஒரு சமுதாயத்தை நோக்கியும் நாட்டை நோக்கியும் மக்களை நோக்கியும் கூட நமக்கு இருக்குது. ஆனால் நம்ம பொதுவாகவே நம்முடைய மனோபாவம் எப்படி மாறிப்போச்சு அப்படின்னா, இந்த நாட்டை முன்னேற்றணும்னா யாராவது ஒருத்தர் ஒரு தலைவர் இதை அப்படியே தேனாரும் பாலாரும் ஓடுவதாக மாற்றுவார் அப்படின்னு நம்ம பொதுவாக நம்புகிறோம். இல்லை, ஒரு தலைவர் அப்படின்னு ஒருத்தர் தேர்ந்தெடுத்து அவர்கிட்ட ஒரு பொறுப்பை கொடுத்துட்டா அதுக்கு பிறகு இந்த நாடு சரியில்லை, இந்த நாடு முன்னேறல அப்படின்னா எல்லாரும் நம்ம அவரை குத்தம் சொல்கிறோம். அது எந்த தலைவர், அவர் இந்த பதவியா அந்த பதவியா, அதுக்கு நான் சொல்ல வரல. யாராவது ஒரு தனி மனிதனிடத்தில் ஆட்சியை நாம் கொடுத்து விட்டால் அவர்களுடைய அரசு, அவர்களுடைய நிர்வாகம் அதுதான் சகலத்துக்கும் காரணம் என்று சகலமான பேரும் நாம் கொஞ்சம் கூட சஞ்சலமே இல்லாமல் சொல்லி கொண்டு இருக்கிறோம். இதில் நமக்கு எந்த பொறுப்புமே இல்லைங்களா? நாம் எந்த வகையிலுமே அதுக்கு பிறகு மொத்தமாக கழண்டுக்கலாமா? எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துங்கன்னு. நீங்கள் பழைய திரைப்படங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த திரைப்படங்களை பார்த்து தான் நம்ம மனசே மாறிப்போச்சோ என்னமோ தெரியல. நான் ஒரு நுட்பம் சொல்கிறேன் பாருங்கள். பெரும்பாலான பழைய திரைப்படங்கள் அதில் பார்த்தீங்கன்னா ஊரில் ஒரு வில்லன் இருப்பான், இல்லாத அக்கிரமம் பண்ணிகிட்டு இருப்பான், அழிச்சாட்டியும் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஒரு இளைஞன் ஒருத்தன், ஒரு நல்லவன் ஒருத்தன், அவன் அங்கேருந்து வருவான். அவன் தான் அந்த வில்லனை அடக்கி கடைசியில் அவனை பிடிச்சி காவல்துறையிட்ட ஒப்படைப்பான். ஊரில் எல்லாரும் அவனை மாதிரி உண்டா, நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு அவனை பாராட்டுவாங்க. அந்த ஊர்லேயே ஒரு பொண்ணு அவனுடைய அந்த வீரதீர சாகசங்களை பார்த்து அந்த அழகான பெண் அப்படியே அவனை நினைத்து கனவு காணுவாள், டூயட் பாடுவாள், அவளையே அவன் காதலிப்பான், கல்யாணம் நடக்கும். இந்த மாதிரி நிறைய படங்கள் பார்த்துருப்போம். கதாபாத்திரத்து பேர் மாறும், வில்லனுடைய பேர் மாறும், வில்லன் பண்ணுற வில்லத்தனங்கள் மாறுமே தவிர பெரும்பாலும் இப்படித்தான் இருக்கும். ஒரு ஹீரோ, ஒரு வில்லன் பண்ணுற அக்கிரமத்தை ஹீரோ கடைசியில் அவனை அழித்து ஜெயிச்சிடுவார். இந்த ஹீரோவை ஒருத்தன் ஒரு பொண்ணு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணும். இப்படி தானே? என்னமோ இந்த மாதிரி படங்களை எல்லாம் நமக்கு ஊடகங்கள் பேரில் இருக்கிற தீராத காதலால் பார்த்து நிஜ வாழ்க்கையும் இப்படித்தானே நம்ம தீர்மானிச்சிட்டோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யாராவது ஒருத்தரை தேர்ந்தெடுத்து அப்புறம் அவரே எல்லாத்தையும் பார்த்துக்குவார் அப்படின்னா நமக்கு பொறுப்பு இல்லையா? அவரை விட நமக்கு தான் பொறுப்பு இருக்குது. ஆமாம், ஏன் தெரியுங்களா? அவரால் சொல்ல முடியும், திட்டம் வழிகாட்ட முடியும். வழியில் பயணம் செய்கிறது யார்? சொல்லப்போனால் அவர் திட்டமிட்டு வழி காட்டுறதே நமக்காகத்தான். நாம் தான் அப்படி போகணுன்றது தான் அவர் சொல்கிறாரு. அதை விட்டு நீ தானே முன்னால் இருக்க, நீயே போ எல்லாத்தையும் கொண்டு வந்து எனக்கு சேர்த்து வை. இல்லை. ஒரு பெரியவர் ஒருத்தர் நடந்து போயிட்டே இருக்கிறாரு. அப்போ ஒரு வீட்டு மாடியிலிருந்து ஒருத்தர் குப்பையை கீழே கொட்டுறார். குப்பையை வாரி மொட்டை மாடிலிருந்து அவர் ஒரு கூட நிறைய குப்பையை கீழே கொட்டுறார். அவர் நேராக போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறார். அரசாங்கத்துக்கிட்ட நீதிமன்றத்தில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறார். அது நீதிமன்றம் உடனே யார் அந்த குப்பையை கொட்டினா அவனை பிடிச்சிட்டு வாங்க அப்படின்றாங்க.
உடனடியாக நடவடிக்கை எடுக்கக்கூடிய காலகட்டத்தில் இது நடக்கிறதா நீங்கள் நினச்சிக்கணும். யார் மேலே இது குப்பை கொட்டது, அவனை பிடிச்சிட்டு வா அப்படின்னா. அவன் சொன்னான், நான் இதுக்கு காரணம் இல்லைங்க, நான் குப்பை கொட்டினலாம் என்ன அநியாயமாக சொல்லாதீங்க. எங்கள் பக்கத்து வீட்டுக்காரர் இருக்கிறார் பாருங்க, அவர் வீட்டு மாடியில் இருக்கிற குப்பையெல்லாம் சேர்த்து மொத்தமாக எடுத்து என் வீட்டு மாடியில் கொட்டிட்டாரு. அதனால தான் நான் எல்லாத்தையும் எடுத்து கீழே கொட்டினேங்க. அந்த மனுஷனா என்னன்னு கேளுங்க அப்படின்னார். அந்த பக்கத்து வீட்டுக்காரரை போய் பிடிச்சிட்டு வாங்கப்பா, அந்த மனுஷன் தான் இங்கே குப்பை கொட்டிருக்கிறான், இது சரியில்லையே, இது தப்பு இல்லையா, அடுத்தவன் வீட்டு மேலேயா குப்பையை கொட்டுறது, அவனை பிடிச்சிட்டு வா அப்படின்னா. அவனை பிடிச்சிட்டு வந்தால் அவன் சொன்னான், இந்த பாருங்க இது என் பேரில் தப்பு இல்லை, தினம் குப்பை கூட்டுகிறவர் வருவார், அவர் இன்றைக்கி வரல, சுகாதார பணியாளர் இன்றைக்கி வரல, இந்த வீதியில் குப்பை கூட்டுகிற அந்த சுகாதார பணியாளர்கள்னால் நான் என்ன பண்ணுறது, அதனால தான் இவர் வீட்டு மாடியில் கொட்டினேன், நான் தெருவில் கூட்டி தெருவை குப்பையாக்க விரும்பலை, அதனால தான் மாடியில் தானே இருக்க போகுது அப்படின்னு சுத்தப்படுத்தி அவர் வீட்டில் கூட்டினான். இவங்க உடனே அந்த சுகாதார பணியாளரை கூப்பிடு, என்னது இது, அவர் தான் இதுக்கு காரணம் அப்படின்னு அந்த நீதிமன்றத்தில் அவரை வர சொன்னாங்க. அவர் அங்கேருந்து ஐயா நான் இன்னைக்கு போலிங்க, என்னால் போக முடியலிங்க. ஏன் போக முடியலன்னு, எங்கள் அதிகாரி தான் போவானா அப்படின்னு சொல்லிட்டாருங்க. உன் அதிகாரியை கூப்பிடு, அவன் தான் இதுக்கு காரணம் அப்படின்னாங்க. அதிகாரி அங்கேருந்து வந்தார், ஏன் போகல அப்படின்னு. இல்லைங்க மந்திரி தான் போவானா, எல்லா சுகாதார பணியாளர்களையும் மந்திரி வீட்டில் ஒரு கல்யாணம், அந்த கல்யாணத்துக்கு ராஜாவும் வரப்போகிறாருன்னு சொல்லியிருக்கிறாங்க, அதனால் ராஜாவும் வரப்போகிறாருன்றப்போ அந்த இடமே சுகாதாரமாக இருக்க வேணாமா, அதனால் ஒரு நாள் போலன்னா பரவாயில்ல, எல்லாரையும் இந்த இடத்துக்கு பயன்படுத்திங்கன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு அந்த அதிகாரி சொல்கிறார். இப்போ மந்திரியை கூப்பிட்டாங்க. மந்திரி கூப்பிட்டு, என்னது இது போலையாமே, நீங்கள் தான் சொன்னீங்கன்னு போல அப்படின்னு. இல்லை இது ராஜா வராரு, ராஜா வர இடம் தூய்மையாக இருக்க வேணாமா, அதனால தாங்க இது. சரி அப்படின்னா ராஜா தான் இதுக்கு காரணம், அவரை வர சொல்லுங்கன்னு. ராஜா அங்கேருந்து வந்தார். என்னையா இது, எவ்வளோ வேலை இருக்குது எனக்கு, எல்லாத்தையும் விட்டு எவனோ ஒருத்தன் வீட்டில் குப்பை கொட்டியிருக்கிறாங்கன்றதுக்காக என்னை கூப்பிடுற, இதுக்கு தான் நீ ஒரு நீதிபதியா அப்படின்னோடனே அந்த நீதிபதி சொன்னாராம், இந்த மாதிரி குப்பை மேட்டருக்கெல்லாம் ராஜாவோட நேரத்தை நாம் வீணாக்கக்கூடாது, இனிமே பெரியவரே இந்த மாதிரி குப்பை விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் பண்ணி கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா நீதிமன்றத்தின் நேரத்தை, அரசாங்கத்தின் நேரத்தை வீணடித்ததற்காக உங்களுக்கு 6 மாதம் சிறை தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு இனிமே யாரும் இந்த மாதிரி விஷயத்துக்கே வரக்கூடாதுன்னு தண்டோரா போட்டு அறிவிச்சாங்களாம். இப்போ பாருங்கள், யாரோ ஒருவர் குப்பை கொட்டுவதில் எனக்கு பங்கு இல்லை, எனக்கு பங்கு இல்லை என்று எல்லோரும் தள்ளி போகிற பொழுது குப்பைகள் தான் அதிகமாகி கொண்டே போகும். எல்லோருக்கும் பொறுப்பு இருக்கிறது. ஒரு தனி மனிதனில் இருந்து, அதிகாரியில் இருந்து, ஊழியரில் இருந்து, ஆட்சியில் இருக்கிற அரசன் வரைக்கும் இது கூட்டு பொறுப்பு. அப்பொழுதுதான் ஒரு தேசம் சுத்தமாக இருக்கும், அப்பொழுதுதான் மக்கள் மனமும் சுத்தமாக இருக்கும். இதை கூட்டு பொறுப்பாக குப்பைகளை கூட்டி தள்ளுவோம், அப்பொழுதுதான் செழிப்பு நம்மை நோக்கி சேர்ந்து வரும். இன்னும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.